ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் வந்து பாத்ரூம் க்ளீனிங் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு வந்திருக்கேன். என்னுடைய சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உப்பு கரை படிஞ்சு உங்கள் பாத்ரூமில் வந்து சுத்தமாக போகவே போகாது. நீங்கள் என்ன தான் க்ளீன் பண்ணி விட்டாலும் ப்ரஷ்ஷை விட்டு தேய்ச்சி விட்டாலுமே தேய்ச்சி விட்டு நீங்கள் காஞ்சது எப்படின்னா அங்கங்கே அப்படியே திட்டாக வெள்ளை வெள்ளையாக இருக்கும் மஞ்சள் கரை. அதை போக்கத்தான் இந்த வீடியோ உங்களுக்கு. நான் வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு வந்து ரின் பவுடர், உங்கள்கிட்ட எது துணிக்கு சேர்க்குற பவுடர் இருக்கோ அது நீங்கள் இதை கூட சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக விம் ஜெல்லு தான் இது கூட நான் சேர்த்துக்கிறேன். இது வந்து நல்லா கரையை எடுக்கக்கூடியது. இது கண்டிப்பாக நீங்கள் இதில் நீங்கள் கலந்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு என்னென்னா நான் நைஸ் உப்பு தான் சேர்த்துக்கிறேன், சால்ட்டு. அது சேர்த்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் தண்ணி தான் கலக்க போகிறேன். தண்ணி கலந்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுற போகிறேன். ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் இதில் வந்து பாத்ரூமில் அங்கங்கே தெளித்து விட போகிறேன். அதுக்கப்புறம் என்ன இதில் இன்னொன்று சேர்க்க போகிறோம் பொருள் அப்படின்னா, நம்ம வந்து லைசால் வீட்டுக்கு துடைப்போம் இல்லையா, லைசால், அது வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்து அதையும் நல்லா ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சுட்டு இப்போ பாருங்கள் பாத்ரூம் இந்த அளவுக்கு தான் இருக்குது. நாங்கள் பாருங்கள் எவ்வளோ ஒரு கரையாக இருக்குது பாருங்கள் திட்டத்திட்டா. இது வந்து டெய்லி காலையிலே நான் வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். பண்ணியுமே பாருங்கள் இந்த அங்கங்கே மஞ்சளாக இருக்குது இல்லையா. நான் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் க்ளீன் பண்ணதும் ஒரு வாரத்தில் நீங்கள் தொடைய வேண்டாம், அந்தளவுக்கு பளிச்சுன்னு இருக்கும். அந்த மஞ்சள் கரையே வராது. உப்பு கரையை அங்கங்கே திட்டத்திட்டாக இருக்கிறதுலாம் சுத்தமாகவே இருக்காது. நீங்கள் இந்த தண்ணியை ஊற்றி நான் செய்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மஞ்சள் கரையே இருக்காது, திட்டத்திட்ட உப்புங்கிறதும் இருக்கவே இருக்காது. இப்படி தெளிச்சு விட்டுக்கோங்க. நீங்கள் தெளிச்சு விட்டுட்டு எப்படின்னா உடனே நம்ம க்ளீன் பண்ண வேணாம். தெளிச்சு விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே கூட்டி விட்டு தேய்ச்சி விட்டு அப்படியே 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படியே ஊற வச்சிடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம மறுபடியும் இன்னொரு டைம் வந்து நமக்கு வாறுகோல் இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள்கிட்ட தேய்க்கிறதுக்கு ப்ரஷ் இருந்தாலும் பரவாயில்ல, அதை வச்சு நீங்கள் அப்படியே தேய்ச்சி விட்டுக்கலாம். ரொம்ப போட்டு ஸ்ட்ரெயின் பண்ணணும் அவசியமே கிடையாது. லைட்டாக தேய்ச்சி விட்டாலே போதும், நல்லா ஊறிடும். நான் ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கிறது எதுக்காக அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து அந்த கரையை எடுக்கிறது மட்டும் இல்லாமல் இது சுற்றி வந்து நமக்கு க்ளீன் பண்ணி கொடுக்கும் இல்லையா. அந்த நுரையை வச்சு நான் டைல்ஸ்லாம் தேய்ச்சி விட்றேன் பாருங்க. டைல்ஸ்லையுமே அங்கங்கே திட்டத்திட்டா கருப்பாக இருக்குது, அதெல்லாம் இதை வந்து க்ளீன் பண்ணி கொடுக்கும். இதெல்லாம் தேய்ச்சி ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க. அப்படியே அதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றி நம்ம ஒரு டைம் க்ளீன் பண்ணால் போதும், நம்ம பளிச்சுன்னு சூப்பராக ஆகிடும். அது ஒரு வாரம் நீங்கள் கையே வைக்க வேணாம், அவ்வளோ பளிச்சுன்னு இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் என்ன முக்கியமாக லைசால் எதுக்காக நான் சேர்த்துருக்கேன் அப்படின்னா வந்து வாசத்துக்காக தான் சேர்த்துருக்கேன். இந்த நாத்தம்லாம் வீட்டில் இந்த பாத்ரூமில் என்ன தானே க்ளீன் பண்ணாலும் ஒரு டைம் நம்ம யூஸ் பண்ணிட்டு வெளில வந்துட்டோம்னா அந்த அப்படி அடிக்கும் ஸ்மெல்லு. உங்களுக்கு நீ எவ்வளோ தண்ணி விட்டாலும் சரி அதில் ஸ்மெல்லு வரும் இல்லையா, அந்த ஸ்மெல்லையெல்லாம் வந்து லைசால் எடுக்கும். நான் என்ன ஃப்ளேவர் யூஸ் பண்ணாலும் லெமன் ஃப்ளேவர் தான், அது நல்ல ஒரு வாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ஃப்ளேவர் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சின்னதுலேயும் கிடைக்குது, பெருசுலேயும் கிடைக்குது. நம்ம அந்த லைசால் நீங்கள் யூஸ் பண்ணி இதோட கலந்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் நான் தண்ணி ஊற்றி காட்டினேன், எப்படி பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். உங்களுக்கே தெரியுதா, எப்படி பாருங்கள் பளிச்சுன்னு இருக்குது. இது வந்து இந்த கரை லைட்டாக வந்து உங்களுக்கு இது எப்பொழுதுமே இது போகாது திட்டத்திட்டா. அது வந்து பக்கத்தில் மாமரம் இருக்குது, அதோடைய அந்த ஒரு அதில் கொஞ்சம் தனியாக வடியும் இல்லையா, கொஞ்சம் பிசுப்பாக, அது வந்து ஊற்றி அங்கே சைடில் அந்த படி ஃபஸ்ட்டு படியில் இருக்கிறதுனால அது வந்து என்ன தான் தேய்ச்சாலும் அது போக மாட்டேங்குது. அது வந்து எப்பொழுதும் உள்ள கரை. நீங்கள் வந்து இந்த உள்ளுக்குள்ள டைல்ஸில் உள்ள கரையை பாருங்கள், சுத்தமாக எடுத்துரும். இந்த டிப்பை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும். பளிச்சுன்னு ஆகிடும் உங்கள் பாத்ரூம். இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.